அனைவருக்கும் வணக்கம். ஞானம் அடைவதற்கு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 கூறுகின்றார். அந்த ஞான சைத்தன்யத்தின் பாடல்களை ஒவ்வொன்றாக விளக்கமாக பார்க்கலாம். மெய்ஞானம் அறிந்து உணர்ந்த சித்தர்கள் வாழ்ந்த காலம், வாழ்வியல் முறை இவையெல்லாம் அவர்களாக பாடல் வழியாக கூறியவற்றிலிருந்துதான் நாம் தரவுகளாக பார்க்க முடிகிறது. அவர்கள் வாழ்வியலை அவர்கள் பாடல் மூலமாகத்தான் நம்மால் அறிய முடிகிறது. ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட பாடல்கள் புதுப்பித்து எழுதும்போது மனப்பாடம் செய்து கால வழக்கு, சமுதாய வழக்கு எல்லாவற்றுக்கும் ஏற்ப சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஞானத்தை பற்றி குறிப்பிடுவதில் எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. நாம் புரிந்து அனுபவித்தால்தான் புரியும். ஞானத்தில் அடைய வேண்டிய இலக்கு தெரிந்துவிட்டால் முடிவுக்கு வந்து அனுபவத்தை உணரலாம். பலர் புரிதல் வெவ்வேறாக இருந்தாலும் மனம் அடங்கி சுவாசம் ஒடுங்க வேண்டும். இது நிகழ்ந்தால்தான் தன்னை உணர்ந்து தன் தலைவனான பதியை உணரலாம். சித்தர்களின் பாடல்களில் அடியேன் புரிந்து அறிந்து அனுபவத்தில் உணர்ந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 காப்பு பாடல். ஆதியாய் நின்ற விளக்கொளியை போற்றி, அரணருளை உருமடியார் பாதம் போற்றி, நீதியாய் 11 பேர் கிருபையாலே நிறைந்துரைத்த யோகமுடன் ஞானந்தனை, பாதிமதி அணிபரமன் எனக்கு இசைந்த பரிதிமதி சுழி மூன்றும் நன்றாய் சொல்வேன், வேதனை வாராமல் முதல் தீட்சை மார்க்கம் விளம்புவேன் மகா கணபதி காப்பாமே. எல்லாவற்றிற்கும் ஆதியாக இருக்கும் பரம்பொருளின் ஒளியை வணங்குகிறேன். ஜீவனை சிவமாக்கி அடிமுடி கண்ட 11 பேர் நீதியான வழியில் வந்த சித்தர்களின் கிருபையால் முழுமையான யோகம் ஞானம் சொல்வேன். பாதிமதி என்பது சந்திரன் மனம். அதன் வழி சென்று சிவனை அடைந்தபோது எனக்கு சொன்ன பருதி சூரியன், மதி சந்திரன், சுழி மூன்றும் இடகலை பிங்களை சூட்சம நாடி. சூரியன், சந்திரன், சக்தி 3 நாடிகள் இரகசியத்தை சொல்வேன். வேதனை வாராமல் முதல் தீட்சை மார்க்கம் ஆன்மீக ஆரம்ப பாதையை இதில் குறிப்பிடுகின்றார். தீட்சை வழியை விளம்புவேன் மகா கணபதி காப்பாமே என்று கூறுகின்றார். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.